வணக்கம். இன்னைக்கு வந்து மீன் சொதி செய்ய போகிறேன். அதோட இன்க்ரீடியன்ட் எதுன்னு காட்டுறவங்ககிட்ட பாருங்கள். அது தேவையான பொருட்கள் ரெண்டாவது பால் ரெண்டாவது பால் தனித்தனியாக எடுத்துக்கணும். இது பால் தனியாக வச்சுருக்கேன். இது ரெண்டாவது பால், தேங்காய் பால் ரெண்டாவது வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்க வேண்டிய ஜாமான் வந்து இதை பாருங்கள். ஊசி மிளகா ஒரு 3, நான் 3 வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட கூட வேணுமா வச்சுக்கலாம், குறைச்சும் வச்சுக்கலாம். சீரகம், பெரிய சீரகம் கொஞ்சம், சின்ன சீரகம் கொஞ்சம், கசகசா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு இதோடு சேர்த்து ஒன்றா வந்து பிளெண்ட் பண்ண முடியாது. நீங்கள் இடிகளில் வேணுமா அரைச்சிக்கோங்க. பிளெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் தேவையான பொருள். மஞ்சத்தூள், உப்பு. மீன் வந்து நான் பொரிக்காத ஒரு மீன் போட்டிருக்கேன். 3 மீன் நான் பொரித்து வச்சுருக்கேன். அதுக்கு பிற்பாடு அது தாளிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம், சோம்பு கொஞ்சம் தாளிக்கணும், சராய், கடைசி அது எலுமிச்சம்பழம் புளிஞ்சு ஊற்றணும். அது செய்யும் போது நான் அப்புறம் காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். காட்டின ஜாமானை சீரகம், பெரிய சீரகம், சின்ன சீரகம், கசகசா, ஊசி மிளகா 3 நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ நான் அதை எப்படி கரைச்சி வைக்கிறதுன்னு காட்டுறேன். இது ரெண்டாவது பாலில் நான் கரைக்கிறேன். இதெல்லாம் அதில் போட்டு, இது ரெண்டாவது பால், ரெண்டாவது பாலில் கரைச்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதை அப்படி கரைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் தாளிக்கிறத நான் காட்டுறேன், எப்படி தாளிக்கணும். நான் சொதியை செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். சட்டியை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள் அப்படின்னு. நான் இப்போ வந்து தாளிக்க போகிறேன். அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். சோம்பு போடுறேன், பெரிய சீரகம் போடுறேன். போட்டுட்டு சிராய் இருக்குல்ல, அந்த பாருங்கள் அடிச்சு வச்சுக்க, அந்த சிராய் போடுறேன். கொஞ்சமாக வெங்காயம் போடுங்க. அப்புறம் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். போதும். இப்போ நான் தேங்காய் பால் ரெண்டாவது பாலில் சீரகம்லாம் எல்லாம் கரைச்சி வச்சுக்கலாம், அதை ஊற்றிடும். இது நல்லா கொஞ்சம் கொதினோம். கொதிஞ்ச பிறகு தான் நம்ம அப்புறம் மீன் போடும்போது என்னென்ன காட்டுறேன். கொதிட்டோம். இடையிலெல்லாம் இதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்குங்க. ஏன்னா தேங்காய் பாலில் கொஞ்சம் இதாகிடக்கூடாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு விடுங்க. நல்லா சூடு நல்லா ஒரு நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு அப்புறம் மீனை போடும். இதான் கொதியுது. நல்லா கொதியுது. கொதிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் உப்பு பார்ப்போம். உப்பு சரியாக இருக்குது. இப்போ மீனை போடலாம். அதனால் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். குறைச்சி வச்சுட்டு மீன் பொரிக்காத மீனை நான் போடுறேன். போட்டுட்டு அப்புறம் பொரித்த மீனை போடும். இப்போ பொரிச்ச மீனை போடுறேன். பாருங்கள், பொரிச்ச மீன் நான் ஒரு மீன் தான் பொரிக்காதது போட்டிருக்கேன். 3 நான் பொரிச்ச மீனை போடுறேன். இந்த மீனை பொரிக்கும் போது நான் மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் போட்டு பொரிச்சிருக்கேன். வேறு எதுவுமே நான் போடலை. மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு தான் மீனை பொரிச்சிருக்கேன். அந்த 3 மீனை. அதேமாதிரி நீங்கள் இப்போ பொரிக்கிற மீனை அப்படி இல்லை எல்லாத்தையும் பொரிக்காமல் போடணுன்னா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மீன் பொரிக்காமல் போட்டால் அது ருசியாக இருக்கும். அது சாறு இறங்குறது. நல்லா கொதியுது. இந்த சமயத்தில் வந்து தேங்காய் பால் பால் இருக்குல்ல, அது வச்சுருக்கேன். பால் திக்காக இருக்குது பாருங்கள். அந்த பாலை மேலே ஊற்றி விட்ருங்க.
ஊற்றி விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக வெட்டின வெங்காயம் இருக்குது, கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் இருக்குல்ல, அதை அப்படியே மேலே போட்டுருங்க. எல்லாத்தையும் மேலே போட்டுங்க. போட்டுட்டு இந்த எலும்புச்சம்பழத்தை வந்து இந்த இது மேலே போட்டுங்க. லேசாக கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதி வச்சிடாதீங்க. தேங்காய் பால் லேசாக சுடி கொதி லேசாக வந்தால் நிப்பாட்டிட வேண்டியது. நிப்பாட்டின பிறகு தான் எலும்புச்சம்பழத்தை ஊற்றணும். போதும். இப்போ நிப்பாட்டிடுறேன். எலும்புச்சம்பழத்தை நான் ஊற்றுறேன். எலுமிச்சம்பழத்தை நான் பாதி பழம் எலுமிச்சம்பழம் ஊற்றுறேன். உங்களுக்கு அப்படி புளிப்பு கூட வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பழமாக ஊற்றுங்க. இது பாதி பழம் ஓகே. பார்த்துங்க. ஊசி மிளகா நான் 3 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் இதை விட கூட வைக்கணுன்னா கூட அது அவங்கவுங்க ஆப்ஷன். ஓகே. இது சமையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இதோட அடுத்த சமையல் நல்ல சமையல் இன்னும் கொண்டுட்டு வரேன். ஓகே, பாய்.